ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ப்ரோக்ராம் ஆயத்தமா. இந்த நிகழ்ச்சியின் மூலமா எங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நம்ம கடைசி நாட்களில் வாலிபர்கள் எதை நோக்கி நம்ம பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம், எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எது நம்மளுடைய ப்ரையாரிட்டியா இருக்கணும், இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். எதெல்லாம் நம்ம சேலஞ்சஸா இருக்கு, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நம்ம மத்தியில நம்ம கெஸ்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ வெல்கம் டு த ஷோ பெரில், டிவைன். ஹலோண்ணா. ஸோ நம்ம எவ்ரி வீக் எடுக்கிற டாபிக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலி. அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதுல நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதுல லாஸ்ட் டைம் ஒரு தடவை ஒரு பேரண்ட் கூட வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்க பேசின விஷயங்கள்ல வந்து ஐ அண்டர்ஸ்டுட். என்னுடைய சன் வந்து டீனேஜரா இருக்கான், அவன் என்ன லைக் கோ த்ரூ பண்றான் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ திஸ் ப்ரோக்ராம் இஸ் பீங் அ பிளெஸிங். அது ரொம்ப கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து we're going to talk about faith. So விசுவாசத்தை பத்தி பேச போறோம். Faith in God. அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருப்போம். அந்த மாதிரி நேரத்துல தான் நிறைய போராட்டங்கள் வரும். ஸோ அது வரைக்கும் பிரச்சனையே இருந்திருக்காது. எப்ப நம்ம வந்து விசுவாசத்துல ஒரு அடி வைக்கிறோமோ தென் அப்பதான் எல்லா சோதனைகளும் வரும். ஸோ அப்போ அந்த நேரத்துல நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எப்படிலாம் வேவர் ஆகுது, இதை பத்தி கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசலாம். Okay. So Divine, சொல்லுங்க. Actually, thanks to you both for inviting me and having me in the show. Actually பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பெரிய போராட்டங்கள்ன்றது வந்துட்டு எப்போ வருது அப்படின்னா, அகாடமிக்கலி நான் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது எனக்கு தெரியும் என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா வந்து கர்த்தர் வந்துட்டு என்ன அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண வைப்பாருன்றதும். பட் ஸ்டில் அந்த எக்ஸாம்குள்ள போய் உட்காரும் போது ஐ ஃபேஸ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஒருவேளை நம்ம இன்னும் வந்துட்டு ப்ராப்பரா ப்ரிப்பேர் ஆயிருக்கலாமோ, இல்ல வந்து எனக்குள்ளேயே டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், வேற வழியே இல்ல, ரைட், ஐ காண்ட் ஈவன் கோ, புக்ஸ் எடுத்து பார்க்க முடியாது, கம்ப்ளீட்டா லாக் ஆயிடுவேன். ஆனா நான் அதை படிச்சிருப்பேன், பட் என்னால கீப் அப் பண்ணிக்க முடியாது மெமரியில. ஸோ ஐ ஸ்டார்ட் டு கொஸ்டின் மை ஃபெய்த். நம்ம இவ்வளவு ப்ரேயர் பண்ணிருப்போமே, காட் இஸ் ரைட் தேர் வித் அஸ் அப்படின்னு சொல்லி எனக்கே குழப்பங்கள் உண்டாகி, அப்புறமா அந்த கொஸ்டினை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது ஆல் ஆஃப் அ சடன் ஐ ஸ்டார்ட் டு ரிமெம்பர் திங்ஸ். ஞாபகம் வரும் எனக்கு. அப்புறமா ஐ தேங்க் காட், கரெக்டா நம்ம கூட தான் இருக்காரு, அது என்னை விட்டுட்டு போகல அப்படின்றது எனக்கு ஒரு ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகிடும் அந்த ரிலேஷன்ஷிப்பே. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய வாட்டி கொஸ்டின் பண்ணியிருக்கேன். என்னையே, நமக்கு இது தெரியுமா தெரியல, நம்ம இங்க போய் நின்னுட்டோமே, இப்ப தேவன் நம்ம கூட இருக்காரா, அங்க போய் பேசுற அளவுக்கு நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா. நிறைய மூட் கோட் காம்படிஷன்ஸ் போவேன் நான். ஸோ கோட் காம்படிஷன்ஸ் போறச்சு எல்லாமே ப்ரிப்பேர்டா தான் போயிருப்பேன். பட் நம்மளை விட எதிரி ரொம்ப பலசாலியா இருப்பாங்க, தேர் வெரி வெல் குவாலிஃபைடா இருப்பாங்க, நேஷனல் யூனிவர்சிட்டில இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள டேக்கிள் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்கானா, ஆனா எனக்குள்ள இருக்க தேவன் என்னோட பெரியவர், எனக்கு கிட்ட இருக்க பக்தி வந்துட்டு எனக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த ஃபெய்த் தான் வந்து எனக்கு எல்லாம் கொண்டு போகுது. அங்க நின்று நான் பேசுற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்குண்ணா நிறைய வாட்டி. ஆனா அந்த குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கு. நம்மளால பண்ண முடியுமான்னும் போது நான் வந்துட்டு என் தேவன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன் எப்பவுமே. அவர் என்னை கைவிடவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் கொஸ்டின் ஒண்ணு வந்துரும். ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணோம் அண்ட் ப்ரே பண்ணோம். முக்கியமா நம்ம பிகாஸ் வி ட்ரஸ்ட் காட்ல எல்லா விஷயத்திலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த செய்யறோம், புதுசான ஒரு விஷயத்த செய்யறோம்னா வி ப்ரே, வி ட்ரஸ்ட் காட். அந்த நேரத்துல வர்ற சோதனைகள், ஸோ அது வந்து புல்ஸ் அஸ் டவுன். ஒரு மாதிரி ரொம்ப மென்டலி அன்ஸ்டேபிளாவே ஆயிடும் அந்த சிச்சுவேஷன் பாக்குறச்சு. என்னடா இது, நம்ம இவ்வளவு ப்ரேயர் பண்ணியிருக்கோம், ஓகே காட் வில் பி தேர்னு தெரியும் எனக்கு, ஆனாலும் அந்த சிச்சுவேஷன்ல நான் குழம்பிடுறது, தடுமாறுறேன். ஆனா தேவன் வந்து தாங்கி பிடிச்சி திருப்பி எனக்கு கூட்டு வந்துடுறேன். ஸோ எவ்ரி டைம் ஃபெய்த் ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாரு செய்யணும்னா, என்னோட இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் வந்து அது செய்யணும். அது பண்ண முடியுமோ இல்லையோ நான் ஃபர்ஸ்ட் யோசிக்க மாட்டேன், செய்யணும்னு யோசிப்பேன், செஞ்சணும், அதை ஒபே பண்ணணும்னு அதுக்கப்புறமா நிறுத்தி யோசிப்பேன், ஆஹா இது எப்படி பண்றது. அங்கதான் வந்து நம்ம ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப டர்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி போறப்பதான் எவ்ரி டைம் ஐ ரிமெம்பர் ப்ராஃபெட் எலைஜா. அவரும் வந்துட்டு ஃபீலிங்ஸ்ல ரொம்ப டவுன் ஆயிட்டு, எதுக்கு உயிர் வாழணும், சாவணும் அப்படின்ட்டு இருக்கிறப்ப பட் ஆண்டவர் வந்து அவரை போஷிக்கிறாரு. அந்த மாதிரி நானும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல டர்புலன்ஸ்ல போறப்ப என்ன பண்றது தவிச்சு நிக்கிறப்ப he would give me the word. அதனால ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். வைஸ் கவுன்சில்ஸால, பேரண்ட்ஸ் மூலியமா, இல்ல நம்ம கேட்கிற ப்ராஃபிட்ஸ் மூலியமா, நம்ம ஒர்க் பண்ற கலீக்ஸ் மூலியமா அவங்க கிட்ட இருந்து ரைட் வேர்டு வருதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படிலாம் வரப்பதான் என்னோட ஃபீலிங்ஸை வந்து நான் ஸ்டேபிள் பண்ணுவேன்.
ஓகே இதுல போறது கரெக்டு தான். ஏன்னா நமக்கு வந்து லிட்டில் ஹெல்ப் தேவைப்படும். நம்ம வந்து ஒபே பண்ணிடுவோம் ஒரு விஷயத்துக்கு. நமக்கு அங்க ஹெல்ப் தேவைப்படுறதுனால தான் நம்ம பதறி வந்துட்டு எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு நம்ம திகச்சு போறதுனாலதான் பண்ணி ஆகணுமான்ற சூழ்நிலைக்கு வரும். பட் இந்த மாதிரி ஹெல்ப் வரப்ப வந்துட்டு என்னோட ஃபெய்த் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நமக்கு ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ரைட் கவுன்சில்ஸ், நல்ல கவுன்சில்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வாங்கிடக்கூடாது. இவங்க கிட்ட தான் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். அவங்க கிட்ட இருந்து வரப்ப நம்ம ஃபெய்த் வந்து பில்ட் ஆயிட்டே போகும். இல்லைன்னா ரொம்ப தகர்ந்து போன மாதிரி ஆயிடும். ஸோ அப்படிதான் என்னோட லைஃப்ல என்னோட பேரண்ட்ஸ் மூலியமா தான் நிறைய இந்த மாதிரி கவுன்சில்ஸ் எல்லாம் வாங்கி 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 அந்த ஃபெய்த் வந்து பில்ட் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆமா, ரீசெண்டா ஒன்று ஃபேஸ் பண்ணேன். என் லைஃப்ல இல்ல, பட் ஒரு பிரதர் ரீசெண்டா ப்ரேயருக்காக ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு. என்னன்னா அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை யூகேல போய் படிக்கணும் அப்படின்னு. படிச்சுட்டு அதுக்கு அத்தனை வருஷமா ஒரு 5-6 இயர்ஸாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி லோக்கல்ல படிக்கிறதுல எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா மார்க்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. இப்போ வந்து சீட் கிடைச்சிருச்சு யூகேல போய் படிக்கிறதுக்கு. கிடைச்சிட்டோன்னே இப்போ வந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்றாங்க, இது ஆண்டவரோட சித்தமா. ஆமா. ஸோ இப்போ ப்ரேயர் பண்ண சொல்லும் போது நான் ஒரு பாரப்பட்டு ப்ரேயர் பண்ணிருக்கும் போது ஒரு நைட் எனக்கு ஒரு ட்ரீம் வருது. ட்ரீம் வந்துட்டோன்னே எனக்கு இமீடியட்டா ஸ்ட்ரைக் ஆகுது, இது ஆண்டவர் சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த பிரதர்கிட்ட சொல்றேன். சொல்லிட்டோன்னே அந்த பிரதர் வந்து ஓகே பிரதர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு இன்னும் 2-3 பேர்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காரு. ஆமா, அவங்களும் இது ஆண்டவர் சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா ஃபியூ டேஸ் பேக் வந்து அந்த பிரதர் என்கிட்ட மறுபடியும் கால் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன் இத்தனை வருஷமா எனக்கு இந்த ஆசை இருந்துச்சு, அவ்வளவு வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஃபெய்த்ல இருந்தேன். என் கடைசியில அந்த சீட் கிடைக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொல்லி வழியை திறக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலிங் எல்லாம் இருந்துச்சு. இப்போ ஏன் திடீர்னு இப்படி அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஸோ நான் சொன்ன ஒரு சிம்பிள் கவுன்சில் என்னன்னா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி ஒரு கிராஸ் ரோட்ஸ் இருக்கும். டிசிஷன் மேக் பண்ற ஒரு கிராஸ் ரோட்ஸ் இருக்கும்போது when we do God's will இருக்கும்போது obedience requires faith actually. அதுதான் பேசிஸ். ஒரு விஷயத்த ஒபே பண்றோம்னா it requires faith. நம்ம ஃபீலிங்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா you will try to suppress our faith and our obedience. ஏன்னா நம்மளுக்கு ஆசை இருக்கும், நம்ம இப்படி பண்ண நல்லா இருக்கும், அப்படி பண்ண நல்லா இருக்கும், இது கம்ஃபர்டபுளான பாத்தா இருக்கும். பட் whenever it comes to obedience, that is what requires faith. Very good example வந்து Exodus chapter 3ல ஆண்டவர் வந்து மோசே ஐயாட்ட மீட் பண்ணி இந்த மாதிரி சொல்றாரு, நீங்க எகிப்து தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்றாரு ஃபீலிங்ஸ்ல. இல்ல நான் போக கூடாது, என்னால பேச முடியாது, எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கு. சரி கடைசியில ஒபே பண்ணிட்டாரு, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி. Exodus chapter 4 verse 24ல வாசிக்கும் போது இந்த இன்சிடென்ட்டை நம்ம பார்க்க முடியும். வாசிச்சு பார்க்கலாமா? வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ல ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்த பண்ண சொல்றாரு, பண்ணிட்டு போற வழியில ஆண்டவரே கொல்ல பார்த்தாரு அப்படின்னு. எதுனாலனா there was no obedience. ஒரு வகையில ஒரு obedience இருந்துச்சு. சரி ஆண்டவர் போ சொன்னாரு, போயிட்டாரு. பட் இன்னொரு விஷயத்துல அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஜெனசிஸ்ல நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாம் ஐயாட்ட வந்து ஆண்டவர் ஒரு கவர்னன்ட் மேக் பண்றாரு. இந்த கவர்னன்டோட சைன் என்னன்னா சர்க்கம்சிஷன், அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் சர்க்கம்சிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மோசே ஐயா என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து ரொம்ப வருஷமா இந்த இன்னொரு தேசத்துல வாழ்ந்துட்டு இருந்தனால அவர் இதெல்லாம் மறந்துட்டாரு. ஆனா மறுபடியும் அந்த மக்களை போய் அந்த ஆண்டவருடைய மக்கள் அவங்ககிட்ட போய் அவங்கள காப்பாற்றணும், அவங்கள சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அந்த ஒபீடியன்ஸை எதிர்பார்க்கிறாரு. ஸோ ஈவன் தோ இஸ் கோயிங் இன் ஃபேத், சரி ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்ன பார்த்துப்பாரு, அவர் என் மூலமா பேசுவாரு, அந்த ராடு வச்சு அற்புதம் எல்லாம் செய்வாரு, அது இருந்தா கூட it requires complete obedience. ஸோ இப்போ நம்ம இந்த கடைசி நாட்கள்ல வாழும் போது when time is so short in every way நம்ம கண்டிப்பா அந்த ஒபீடியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா கை கொண்டு. ஸோ அந்த பிரதர்கிட்ட அப்போ நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியாச்சு, இது ஆண்டவரோட சித்தம் இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ அந்த பிரதரோட கையில தான் இருக்கு, அவர் என்ன டிசைட் பண்ண போறாரு. ஸோ ஒரு சைட்ல அவருடைய ஃபீலிங்ஸ் என்னன்னா, இத்தனை வருஷமா இதுக்காக ஒர்க் பண்ணிட்டேன். ஆனா அடுத்த ஃபெய்த் என்னன்னா, சரி இந்த பாதை இல்லைன்னா கூட
ஆண்டவர் இந்த அடுத்த பாதையில எப்படி வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லி அதை ஒபே பண்ணும். இட்ஸ் அப் டு ஹிம். சம்டைம்ஸ் காட் இது டெஸ்டிங் மாதிரி கூட வைப்பாரு. இவ்வளவு வருஷத்தை உனக்கு கொடுத்துட்டு இப்ப அது உனக்கு இல்ல அப்படின்னா நம்ம ஹார்ட் ஆட்டிடியூட் எப்படி போகுது அப்படின்னு கூட. And sometimes it can be a timing thing also. டைமிங் மேபி இது ஆண்டவர் சித்தமா இருந்தா கூட டைமிங் தப்பா இருக்கலாம். ஸோ மேபி ஃபியூச்சர்ல போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பட் மேபி இட்ஸ் அ டைமிங். ஸோ ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட டீல் பண்ணும்போது இட் வில் பி பெயின்ஃபுல். கண்டிப்பா அந்த நேரத்துல நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எமோஷன் திங். எமோஷன்ஸ் தான் பயங்கரமா ஒரு பக்கம் அழுக வரும். நம்ம எமோஷன்ஸோட விளையாடுறதே வச்சிருக்கேன். லைக் ஆனா இன்னொரு பக்கம் கோபம் கூட வரும். லைக் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. But we have the assurance that ஆண்டவரும் அதே ஃபீலிங்ஸ்ல கெட்செமனில கோ த்ரூ பண்ணனால நம்ம என்ன ஃபீல் பண்றோம்ன்றது கூட அவருக்கு எக்ஸாக்ட்டா புரியும். That's amazing. பட் ஆனா he'll be silentல sometimes. அதனாலதான் நம்மள சோதிக்கிறாரு. மேபி நம்ம என்ன பண்ணுவோம், இஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் on us, on our faith. நம்ம நம்பிக்கை. Sometimes God deliberately goes silent on the particular time so that we will seek him more. நிறைய அவரை தேடதான் நம்மளை சுத்திதான் இருப்பாரு, எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாரு. பட் நம்ம வைக்கிற விஷயம் வந்து அவரை தூரமா நம்மள இன்விசிபிள் ஆக்கிடுது. நம்ம கண்களுக்கு இன்விசிபிள் ஆயிடுது, நம்ம செவிகளுக்கு இன்விசிபிள் ஆக்கிடுது. ஏன்னா ஒன்ஸ் வந்துட்டு நான் லேப்டாப்ல ஐ வாஸ் டூயிங் சம்திங் ஃபார் மை எஜுகேஷன். பட் அதுல வந்து நான் டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸ் when I was praying audibly, உனக்கு தெரியுமா நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னு கேக்குற, பட் ஐ ஆல்வேஸ் லாங் ஃபார் யூ டு see me because I'm always around you, you're not looking at me அப்படின்னு I was taken aback. அப்படியே அழுக அவ்வளோ வந்துடுச்சு. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், பட் நான் வந்து அதுக்கு பார்க்கல, என் கண்ணை நான் அவர்கிட்ட வைக்கல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் எங்கேயும் போகல, அங்கதான் இருக்கிறார். பட் நான் அங்க ஷட்டர் போடுற மாதிரி இருக்கு, அங்க ஃபீலிங்ஸ் அங்க வந்துடுச்சு. இப்ப நான் வந்துட்டு ஃபுல்லா அவருக்காக நான் எப்பவுமே லிசன் பண்ணிட்டே இருந்தேன்னா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்தேன்னா என்ன ஆண்டவரே பண்றது நான் அப்படி பாத்துட்டு இருக்கேன் அது இருந்தா he will feel engaged. அவரை நம்ம வந்து என்கேஜ் பண்ணி வச்சிருக்கோன்ட்டு அவருக்கும் ஆசையா இருக்கும், ஜாலியா இருக்கும். பட் நம்ம எப்ப அங்க வந்து ஒரு பவுண்டரிஸ் நமக்கே தெரியாம வைக்கிறப்பதான் இந்த ஒரு செப்பரேஷன் ஒண்ணு வருது. சம் பிளேசஸ் நம்ம லைஃப்ல வந்து ஆண்டவருக்கு மறைச்சு வச்சுக்கலாம். இதை லார்ட் நாட் ஹியர் ப்ளீஸ் சில இடத்துல வச்சிருக்கணும். பட் God knows everything. But he's very gentle. So நம்மளா அதை ஓபன் அப் பண்ற வரைக்கும் he is very silent and waits for that. Okay. I have an instance scene actually. என்னன்னா என்னோடது பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு டெலிபரேட்டா காடை சீக் பண்ற மாதிரி I want God to notice me very often for the whole life. Like I have been chasing him, so just like that அவரும் என்ன சேஸ் பண்ணோம் இல்லையா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஓகே வாட் ஹேப்பன்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ குழப்பத்துல இருக்கோம். ஸோ வாட் இஸ் காட் டூ பார்ப்பேன் நான். ஸோ நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, இல்லை வந்துட்டு I'll be in a very hectic mind. நான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருப்பேன், ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப போட்டு நான் அழுத்தம், நான் ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு பெருசாக பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் அப் பண்ணுறதை விட, சிப்ளிங்ஸ் கிட்ட ஓப்பன் அப் பண்ணுறதை விட ஐ கோ டு காட் ஆக்சுவலி. காட் கிட்ட போயிட்டு நான் ஜீசஸ் கிட்ட கேட்பேன். ஸோ வாட் am I going to do? I don't have an idea. எனக்கு அப்போஸா வரவங்க கிட்ட நீங்க தான் பேசணும். I want to get kindness in my teachers and lecturers eyes. I have to get selected for this. இது எல்லாமே பேசிட்டே போயிடுவேன். டிரைவ் பண்ணிட்டே போகும்போது லைக் I'll be like ஒரு மாதிரி அந்த ஹார்ட் இந்த டைலமால இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது ரேண்டமா ரேண்டம்ல பேச ஒரு ஆட்டோ முன்னாடி போகுது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அண்ட் தென் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் சோ குட். வாவ், நமக்கு தான் ஓகே, நம்ம கூடயே தான் இருக்காரு, ஹி ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் மீ, என்ன இன்னும் பெட்டரா தான் ஆக்க போறாருன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு எனர்ஜி எடுத்துட்டே தான் போவேன். அண்ட் தென் இட் எவென்ச்சுவலி சேஞ்சஸ் ஃபார் த பெட்டர். இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு எனக்கு. ஒரு வாட்டி எக்ஸாம்ஸ்ல உட்காந்துட்டு இருப்பேன், பிரேக் டவுன் ஆகி, அண்ட் தென் காட் ஷோஸ் அப் சைன்ஸ். ஏன் உட்காந்துட்டு இருக்க, உனக்கு என்ன ஆக போகுது இப்போ இப்படி உட்காந்துட்டு, காட் இஸ் ரைட் தேர் வித் யூ, ரைட், யூ ஆர் இஸ் சோசன் சைல்ட். கடவுள் உனக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு, நீங்க ஏன் வந்துட்டு இப்படி ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்குள்ளேயே வந்துட்டு காட் ஹஸ் ஸ்போக் டு மீ மெனி டைம்ஸ். இது எல்லாமே ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குண்ணா. ஃபெய்த்தா இல்லை இந்த ஃபீல்ஸ் ஆனும் போது காட் ஆல்வேஸ் வின்ஸ். நம்மளை விட மாட்டார். நம்ம ஃபீல்ஸ்ல கொஞ்சம் டவுன் ஆகும்போது கூட ஹீ ஷோஸ் அஸ் சைன்ஸ் எனிவேர் அண்ட் லைக்
he just hugs us all the time. Such a loving God is. Yeah. So கண்டிப்பா நம்ம பார்க்கும்போது இவர் சொன்ன விஷயத்துல பெரல் சொன்ன விஷயத்துல பார்க்கும்போது சில விஷயம் ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்லும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சேரை எடுத்து நான் அங்க மூவ் பண்ணணும், அங்க அந்த இடத்துல வைக்கணும்னா ஐ டோன்ட் நீட் ஃபெய்த் டு டு திஸ். ஐ கேன் ஜஸ்ட் சிம்பிளி டேக் அண்ட் புட் இட். ஆனா ஒரு ஃபெய்த்னு வரும்போது கண்டிப்பா there will be a கஷ்டம் இருக்கும், ஒரு இமோஷனல் டர்மாயில் இருக்கும், Mental breakdown. ஆமா எல்லாமே நடக்கும் அந்த டைம்ல. வெரி குட் எக்ஸாம்பிள் வில் பி ஜோசப்ஸ் லைஃப். அவரு வாழ்க்கையில எத்தனையோ ப்ராமிசஸ், ட்ரீம்ஸ் ஆண்டவர் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஹவு காட் இஸ் கோனா லிஃப்ட் ஹிம் அப். ஆனா எவ்வளோ டெஸ்ட் வந்துச்சு. அந்த டெஸ்ட்ல கூட ஒரு பர்டிகுலர் டைம்ல அவர் ஜெயில இருக்கும்போது அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேக்கர்ட்ட சொல்றாரு, நீங்க போய் அந்த ராஜா பார்த்து சொல்லும் போது என்னை பத்தி சொல்லுங்க. அந்த இமோஷன்ஸ் அங்க இருக்கு பாருங்க. இஸ் டெல்லிங் ஹிம் ரெகனைஸ் மீ. ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களா? ஐம் ஹியர். ஆனா இத்தனை ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்களா? தட் இஸ் த ஃபெய்த். அப்போ ஃபெய்த் மஸ்ட் கிக் இன். Faith must kick in to know that God is still there, God is with you, God is watching over you, and அந்த promises fulfill ஆகிறதுக்கான ஒரு டைம் வரப்போகுது அப்படின்னு the faith should be activated in that time. மேபி ஜோசப் தாட் நம்ம நேரம் வந்துருச்சு, இது மூலமா போலாம் அப்படின்னு. பட் அது நடக்கல. It didn't happen, you know. So sometimes அந்த டெஸ்டிங் வரும்போது, Testing periods. ஆமா ஆண்டவர் வந்து அது ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு. அந்த டைமை கட் ஷார்ட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட் கட் எடுக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி எல்லாம் பண்ணுவோம் இவர் மாதிரி. அதே மாதிரி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம், நம்ம ரஷ் பண்ணிடுறோம். But God's timing will be. Yeah, it's different. So அதுவும் it's a faith தான், to wait for God's time. So நம்ம வந்து we are like சோதிக்கப்படுறோம். Our faith is tested. ஆமா. என்ன கடையில போட்டு வறுக்கறாங்க, ஆல்மோஸ்ட் ஃப்ரைட். அக்னியில தான் சோதிக்கப்படுறோம். Because our faith அது வந்து பொன்னான ஒரு விஷயம், கோல்ட். அது மாதிரி பொன்னாக நம்மளும் பொன்னாக விளங்குறதுக்கு we are being tested. அந்த டெஸ்டிங் பீரியட்ல தான் அது. ஆனா உண்மையா சொல்லணும்னா அந்த டெஸ்டிங் பீரியட்ல we all actually fail. நிறைய நேரத்துல முடியல, எமோஷனலா டேக் டவுன் ஆயிடுது. பட் God is so gracious. நம்ம என்னமோ மறுபடியும் ஃபெய்த்ல நின்ன மாதிரி He's making it. அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம ஜெயிச்ச மாதிரி ஆண்டவர் எல்லாத்தையும் நம்ம வெற்றி கொடுக்குறாரு. பட் நமக்கு தெரியும் நம்ம எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த டே டு டே ஸ்ட்ரகிள்ஸ் the moment we hesitate அங்கே போச்செல்லாம். But then God is again purifying us every time. And to please God, ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு கூட without faith we cannot please God. So அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து God is testing us. இப்போ நிறைய பேர் லைஃப்ல நம்ம பார்க்க முடியாது. நம்ம பிப்ளிக்கலா எடுக்கும்போது everyone's faith was tested at points. வந்து ஒரு point of time. அந்த நேரத்துல இருந்துச்சு. தென் அந்த நேரத்துல அவங்க வந்து விழுகிற மாதிரி இருந்தாலும், அவ்வளவுதான் முடிகிற மாதிரி இருந்தாலும், தென் God intervenes. He provides ஒரு வழி உண்டாக்குறாரு. ஸோ ஃபீலிங்ஸ் படி போகும்போது எல்லாமே வந்து பச்சை பச்சைன்னு அழகா தெரியும். லோத்தும் ஆபிரகாமுடைய ஸ்டோரியில சொல்றேன். என்ன எல்லாம் நல்லா பிரைட்டா அழகா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபெய்த்ல போகும்போது ஒண்ணுமே இல்லை, அது வனாந்தரமா. பட் அந்த வழியில வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து God is with us. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். Though we don't feel it. அங்கதான் ஃபீலிங்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுது. பட் ஃபீலிங்கை தாண்டி ஃபெய்த் இருக்கு. ஃபீலிங்கை தாண்டி ஃபெய்த் இருக்கும்போது தான் you walk by faith. நம்ம ஒண்ணுமே ஃபீல் பண்ணல, பட் we still trust God. நமக்கு எதுவுமே நமக்கு சாதகமா இல்ல, பட் we still trust God. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் வழி நடத்துவார். நம்ம ஆண்டவர் கூட தான், நம்ம கூட தான் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வந்திருக்கலாம், இந்த இமோஷனல் எல்லாம் இருக்கலாம், பட் we still trust God. God is with us. வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, பீட்டர் அவர் அந்த போட்ல இருக்கும்போது Jesus walking on water. இவரோ இறங்கி போகும்போது when he fixed his eyes on Jesus, அந்த faith இருக்கும்போது அவர் வந்து கடல்ல நடந்தே போயிட்டு இருந்தார். But the moment he looked down, அவரை ஓன் சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது he sinks. He failed the test, actually, the test of faith.
பட் கடைசியில என்ன பாக்குறோம், ஜீசஸ் கேம் டு லிஃப்ட் him up again. So Jesus didn't let go. சரி நீ ஃபெயில் பண்ணா கூட இட்ஸ் ஓகே, I'm going to be there with you to lift you up. So அந்த அஷூரன்ஸும் நம்மளுக்கு இருக்கு. A constant reassurance from God. Yeah. எப்பவுமே. பேக் டு போட்டுக்கு போயிட்ட பேரு பீட்டர் நினைச்சோம். I walked on water. அது ஆனா இத விழுந்தது மறக்க மாட்டேன்ல. The end of the story is I walked on water. Jesus was there with me. It all ended well. So that's what we remember. Yeah. Grace of கீழே விழுந்தது, கடவுள் நம்மளை தூக்குனது. So இந்த ஜர்னில so let's trust God. and நம்புவோம். Yeah. And keep pressing on. And towards the goal. and நமக்கு வச்சிருக்கிற அந்த கோலுக்கு நேரா நம்ம போவோம். And ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல when we face this kind of heavy pressure, ரொம்ப எமோஷ்னலா நமக்கு ஃபெய்த்ல நம்ம ட்ரஸ்ட் பண்ணவே முடியல, ஆண்டவரை நம்ப முடியல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரான்னு தெரியல, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வரும்போது go and join with the fellowship of the saints. அப்போதான் நம்ம நம்ம ஃபெய்த் இன்னும் வளரும், ஆண்டோடைய அன்பு உணர ஆரம்பிப்போம் மறுபடியும். அப்போ அப்படியே ஐக்கியத்துல இருக்கும்போது then we rub ourselves with faith, then they push us forward. நமக்கு சொல்லி தருவாங்க கைடன்ஸ், நீங்க சொன்ன மாதிரி அந்த கவுன்சில், the wise counsel. அப்போ நம்ம இன்னும் ஓகே நம்ம முன்னேறி செல்றதுக்கு ஒரு வழிநடத்துகோலா இருக்கும். ஆமா. So all these are very important. இந்த கடைசி நாட்கள்ல இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம். We should be grounded, rooted in our faith, and we move forward. So பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான டவுட்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது டோன்ட் ஃபீல் அலோன். நீங்க தனியா ஐயோ நான் மட்டும் தான் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. We all have gone through the same journey, but God is faithful. God will lead you. God will not let you go. உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார், வழி நடத்துவார். God bless you all.